வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோல சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட் 2024 செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் ஆல்ரெடி நீங்க 23 டேட்ல வந்து ரோஸ்கார் மேல யாராவது அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் இன்னும் 1 வீக்குள்ள உங்களுக்கு போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி நீங்க உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி 2024 ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. அவங்களும் ரோஸ்கார் மேல ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாராவது நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஒரு சில கோர்ஸுக்கு வந்து என்னென்ன ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன ஃபோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கீங்களோ நான் இந்த ஃபோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கேன் ப்ரோ, என்னோட ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஸோ உங்களுடைய ஆஃபர் லெட்டர் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் உங்களுடைய நேம்ஸ் அந்த இதில் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோ தனித்தனியாக சிஆர்பிஎஃப்னா ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி, ஐடிபிபி, பிஎஸ்எஃப் அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் அஃபிஷியலாக சொன்னேன் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸுக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஆஃபர் லெட்டர் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க, ரோஸ் கலர் மேலே அட்டன் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி உங்களுடைய ரோஸ் அட்டன் பண்ணி இப்போதான் 23ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. நேரத்திலிருந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்தந்த ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக்குள்ள உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட் 2024 உடைய ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஜாயினிங் ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் லெட்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப் பிளேஸ்மெண்ட் கேண்டிடேட்க்கு எல்லாருமே எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஏஜி குரூப் சென்டர் ஆல்ரெடி சிஆர்பிஎஃப் இருக்கு இல்லையா நம்ம சென்னையில், அங்கே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லாருமே. 22/1/2025 டேட்டில் அது நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா, அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இந்த குவாலிஃபிகேஷன் வந்து 10th, அதனால நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. மஸ்ட் 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே முடிச்சிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட் தான். ஓகேங்களா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கணும். அதை தவிர்த்து உங்ககிட்ட டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிகிரி முடிச்சிருக்கலாம். அதை நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத உங்களுடைய ப்ரியாரிட்டி தான், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க, அதனால உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க, அது மஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க தெளிவாக. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய அஃபிஷியல் வந்து உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டிக்கான சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஓபிசி நான் கிரிமினல் அண்ட் கிரிமினலுக்கான சர்டிஃபிகேட். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானதான், புதுசாக எதுவும் வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நான் அப்ஜெக்ஷன் என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு போயிடணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரீ வெரிஃபிகேஷன் ஆஃப் என்க்ளோஸ்ட் வித் ஆஃபர் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் டு fill it ப்ராப்பர்லி அண்ட் காட் அட்டாச்ட் வித் அத்தரைஸ்ட் மென்ஷன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த அஃபிஷியல் சீல். கீழே வந்து இந்த ஆஃபர் லெட்டர் கீழே வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூலோ இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வில்லேஜ் சார்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் வாங்கி சீல் வச்சு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. 10க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அது உள்ளே போய் உங்களுக்கு நிறைய தேவைப்படும், ஒரு 20க்கு மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக், நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க் பாஸ்புக், செக் புக், ஏடிஎம் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான். ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க்கில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய உங்கள் ஊர்கிட்ட இருக்கக்கூடிய பிரான்ச்சில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக பாஸ்புக், செக் புக், சேவிங் அக்கௌண்ட், இது அந்த பாஸ்புக்கும் செக் புக்கும் ஏடிஎம் கார்டும் இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் யோனோ ஆப் அதாவது இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் டிஜிட்டல் ஆப், அந்த நீங்கள் ஆப்லையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இது முக்கியமானது, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட் பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. அதை லிங்க் பண்ணி நீங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா, அது மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது
சிஏபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி உங்களுடைய ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 months சேலரி வச்சு நீங்களுடைய சிஏபிஎஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை மாற்றிக்கலாம். சிஏபிஎஃப் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நிறைய பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா. மஸ்ட் அதை வந்து நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மஸ்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பரோடைய யாராவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் டொமிஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, யூ மே பி பிரிங் சஃபிஷியன்ட் மணி ஃபார் depositing initial major advance of 5,000 and making other portions of expenses till release of a pay with a take 2 months approximately. உங்களால 5,000 வந்து ஃபர்ஸ்ட் மென்த்துக்கு அதாவது மெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெஸ் அட்வான்ஸ்னு ஒரு 5,000 வாங்குவாங்க. அது மந்த்லி வாங்குவாங்க ஓகேங்களா. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் போகும்போது சேலரி இருக்காது, அதனால உங்களை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5,000 10,000 இல்லை 15K நீங்கள் உங்களோட மணியை வந்து எடுத்துகிட்டு போங்க. உள்ளே போய் நிறைய தேவைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்து வேறு எதாவது நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் அங்கே நீங்கள் மணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அங்கே சேஃப்டி இருக்காது. அதனால் ஒரு 10K 15Kக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் தான் உங்களுடைய மணியை சேஃப்டி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த ஜாயினிங் லெட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் வாங்கிட்டு போக தேவையில்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மஸ்ட் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து ஜாயினிங் லெட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் சிஆர்பிஎஃப் டெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ யாராவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வாங்கணும்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எந்தெந்த டாக்குமெண்ட் எப்படி வாங்கணும், ஸோ அதை யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. உங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஹெல்ப் பண்ணுறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கே வாங்கணும் அப்படின்றத ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் உங்களோட ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா, மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதோடய மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சிஆர்பிஎஃப் டெஸ்ட்மெண்ட்க்கு செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஃபர் லெட்டரை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியமாக வந்து இந்த ஜாயினிங் லெட்டர் இருக்குது இல்லையா, அந்த ஜாயினிங் டேட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இந்த ஜாயினிங் டேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முன்னாடியே ஜாயின் பண்ணால் வந்து சீனியாரிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது போன வாட்டி அந்த மாதிரி ஒரு சில பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் நான் வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா இதுக்காக தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேங்களா. அப்படி நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு டெலிகிராம் சேனல் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. சிஆர்பிஎஃப் டெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபைனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் 2024 ஜாயினிங் பேட்ச் அப்படின்னு நான் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமம் யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில பேர் வந்து முன்கூட்டியே ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து கலந்து பேசி ஒரு கிளாரிஃபையாக நீங்கள் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் குரூப் சென்டர் ஆவடிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே ட்ரைனிங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்காது. நீங்கள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே நீங்கள் போயிட்டு இந்த குரூப் சென்டர் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு 20 days அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் செக்அப் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு அவங்களை அமைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து